தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. எந்தெந்த தேதிகளுக்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது அதை சொல்ல பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் மிதமான மழை ஒரு சில இடங்களில் பதிவாக வாய்ப்புள்ளது. வருகின்ற ஆகஸ்ட் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அடுத்து வரும் 5 நாட்களுக்கு பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். அதி கனமழை எச்சரிக்கைக்கூடிய மாவட்டங்கள் வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசா கடலோர பகுதிகளில் அதி கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. இனி வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய நீர்வரத்து குறைய வாய்ப்பு. மீண்டுமாக கனமழை பொறுத்தவரை ஆகஸ்ட் 2வது வாரத்தில் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இனி அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு பகல் நேரத்தில் வெயில் சுட்டரித்து காணப்படும். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை அளவில் இருக்கக்கூடும். ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு: அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: வங்கக்கடல் பகுதிகளில், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில், கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை மதுரை விமான நிலையத்தில் 41.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: நீலகிரி மாவட்டம் தேவாலா, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.